நீங்க அந்த பாட்டுகளை எல்லாம் தியானிங்க. இன்னும் காரியத்தை இயேசுவை வந்து எப்படியெல்லாம் இந்த பாவிகளிடம் கையளிக்கப்படுகிற வேளையில் இயேசு எப்படியெல்லாம் அந்த மனிதர்களை சிக்கிக் கொண்டு துன்பப்படுத்துகிறாரோ, எனது நேரம் இன்னும் வரலன்னு சொல்லுகிறார். வாய்ப்பு கிடைக்குதான்னு தேடி பார்க்கிறாங்க. வராம இவரை எப்படியாவது ஒழித்து விடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இயேசுவின் அன்புக்குரிய உனக்குள்ள இயேசு வருகிறார். உனக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கும். இயேசு என்ன சொன்னார்? தந்தை இவரை மன்னிப்புக்காக செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். லூக் 23:34, லூகாஸ் 23:34. Jesus said, Father, forgive them. They don't know what they are doing. என்ன செய்யறது தெரியல. மன்னி. கணவன் மனைவியை மன்னி, பெத்த பிள்ளையை மன்னிங்க, அப்பா அம்மா மன்னிங்க, மாமியாரை மன்னிங்க, பக்கத்து வீட்டுக்காரை மன்னிங்க, அரை சகோதரிகளை மன்னிங்க, குருக்களை மன்னிங்க. அல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. என இயேசுவின் அன்புக்குரியவனே, இயேசு என்ன சொன்னார்? பச்சை மரத்துக்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரம் என்ன ஆகுமோ என்று சொன்னார். லூகாஸ் 23:31. பச்சை மரம் இயேசுக்கே அந்த தெரியுதா? பாடிகள் தலைவர் மனக்கு எனக்கு என்ன தெரியும்? பயங்கரமான தெரியுதான். ஆனால் இயேசுக்காக தாட்சியோடு, சாந்தத்தோடு, பொறுமையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்திலே உனக்கு ஒரு பொறுப்புடி காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டுக்காரே இயேசு அறியாதவன் சண்டை போடுறா, நீங்களும் சண்டை போடுறீங்க. கெட்ட கெட்ட வார்த்தை உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவின் அன்புக்குரியவனே, அன்பிலே கடவுள். அதான் அன்பு இரக்கம் தான். இயேசுடைய அன்பு சிலுவை மரணம் மன்னிக்கின்ற அன்பு தான். யாரா இருந்தாலும் யார் வழியாக பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடியும், அடுத்த பிரச்சனை கொண்டு வருவான். ஆனால் நீங்க நினைக்கணும், எனக்கு எத்தனை பிரச்சனை இயேசு ஜெயம் கொடுத்தால் இந்த பிரச்சனையில் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். எப்பா? மன்னிக்கும். அதனால இயேசு சொன்னார், உங்கள் முத்துக்களை எடுத்து பண்ணைக்கு கூட எரிஞ்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை கேட்டு மன்றாடுங்க. மற்றவங்களை மன்னி